மணி விதை, அது வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். தாமரை மணி விதை. அடுத்தது வெள்ளை பூசணி விதை. பூசணிக்காய் இருக்குது பாருங்கள், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். கல்யாண பூசணின்னு சொல்லுவோம், சாம்பல் பூசணின்னு சொல்லுவோம். அதை விட உங்களுக்கு சொல்லணுன்னா, நம்ம அமாவாசைக்கு சுற்றி உடைக்கிறோமே, அது தப்பு. அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், அது அப்புறம். அந்த விதை இதுவும் நம்ம பீரோவில் வைக்கலாம். அடுத்தது முருங்கை விதை, அதையும் வச்சுக்கலாம். பாதாம் பிசுன்னு சொல்லிட்டு ஒரு பிசுன்னு இருக்கும், நம்ம கடையில் நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும், அதுவும் வைக்கலாம். சாம்பிராணி இதுவும் வைக்கலாம். நாய்க்கடுகுன்னு ஒன்று இருக்குது, அது இதில் கடையில் கேட்டால் கிடைக்கும், இதெல்லாம் வைக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பொருளுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை எல்லாமே வாங்கி ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் உள்ளே போட்டு அதை மூடி நீங்கள் வந்து பீரோ லாக்கரில் வச்சுக்கலாம். நம்ம இது அத்தனையுமே கிடைக்கும், எல்லாமே ஈஸி. எல்லாம் மொத்தமே நீங்கள் செலவுன்னு பார்த்தா ஒரு 100 ரூபாயில்